ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போகணும் ப்ரே பண்ணிக்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கிச்சனில் வேலையை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காற்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விடியற் காலையில் எந்திரிக்கும் போது. இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து கிச்சனில் இருக்கிற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன், கோலம் போடலான்னு சொல்லி வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு வந்து ஸ்நாக்ஸ்க்காக வச்சுருக்கேன். பாதி வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன், பாதி வந்து பச்சைப்பயிறு முளை கட்டி கொடுத்துருவேன். அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுப்போம். பச்சை பட்டாணியுமே ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். நேற்று வந்து சாதம் மீந்துடுச்சு, தண்ணி ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி வந்து பழைய சாதம் சாப்பிட்டுப்போம். கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்னு யோசித்தேன். ஆனால் நைட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப கோல்டு அதிகமாக இருந்தது. சரி, பழைய சாதம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மாவு இருந்தது, இட்லி ஊற்றி வச்சுட்டு வேர்க்கடலை சட்னி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியாது. சரி, அவங்களுமே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டேன். சுத்தமாக நல்லாவே வரவே இல்லை. சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். தினமுமே போட்டுகிட்டே இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பழகிடும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டாலுமே கரெக்டாக இருக்கும். இப்போது செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. நேற்றுக்கு போட்ட கோலம்லாம் நல்லா சூப்பராகவே இருந்தது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. சரி, கோலம் போட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து ரோஷன் நித்தியோட ட்ரெஸ்ஸுமே வந்து அயர்ன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி ஸ்கூல் ட்ரெஸ்லாம் நான் அயர்ன் பண்ணிலாம் போட்டு அனுப்பவே மாட்டேன். அவன் வந்து 6th போகிறான். கொஞ்சம் வளர்ந்ததுனால வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எனக்குமே வந்து நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் என்னை மாற்றிக்கணும்னு நினைப்பேன். நம்ம இருக்கிற மாதிரியே இருந்தால் வந்து எல்லாத்துக்குமே நம்மளை வந்து செட் ஆகாது. நம்ம கொஞ்சம் பயந்தா மாதிரியே இருக்கும். நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு நம்மளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம சரியாக இருக்குமா, நம்ம இந்த வேலை பார்க்க முடியுமா, நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரோஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கெலாம். உண்மையாகவே நல்லாயிருக்கும். நம்மளுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணால் அடுத்தது வந்து நம்மளுக்குள்ளே ஒரு இருக்கிற சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து இருக்கிற மாதிரியே இருப்போம், நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடுவோம், இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். அதனால் சரி, ஃபஸ்ட்டு வந்து ரோஷன் இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி கொடுத்துருந்தேன். ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சமைக்கிற வேலையை பார்க்கணும். 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள எழுப்புனா கரெக்டாக இருக்கும். நான் வேலை செய்யறதுக்கு முன்னாடி எழுப்புனா வந்து ரொம்ப கஷ்டம் வேலை செய்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சைப்பயிறு வந்து முளை கட்டலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 2 நாள் வச்சாலுமே அது நல்லா வந்து அந்த வேர்லாம் விடும், நல்லாயிருக்கும். அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நானும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு தினமுமே கொடுக்கணுன்னு வந்து ட்ரை பண்ணுவேன். ரோஷன் மித்தி 2 பேருமே சாப்பிடவே மாட்டாங்க. சரி, எங்களுக்கு அது செஞ்சு பழகிடுச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்ட்ரென்த்து தான் அது சாப்பிட்றது. அதனால் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம். அவங்களுக்கு நம்ம சாப்பிடும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா தினமுமே அவங்க முன்னாடி நம்ம சாப்பிடும்போது இது எப்படி தான் இருக்குது கொடுங்க அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து கேட்பாங்க. எனக்கு தெரியும். அதனாலேயாச்சும் அவன் முன்னாடி ஈவினிங் டைமில் வந்து உட்காந்து சாப்பிடுவேன். காலையிலாம் உட்காந்து சாப்பிடும்போதெல்லாம் அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. டைம் ஆகிடும். அவங்க கிளம்புறதே அவசர அவசரமாக கிளம்புறாங்க. ஈவினிங் டைமில் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுருப்பேன். மித்தி பார்த்துட்டு இருக்குது. ஆனால் எப்போ கேட்பான்னு தெரியல. கண்டிப்பாக கேட்பாங்க. நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்க முன்னாடி வச்சு சாப்பிடும் போதும் யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொடுங்க, நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இப்போ போயிட்டுருக்கு. பார்க்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். வெங்காய பச்சடி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு வந்து நம்ம வைக்கிறது தான் பேர். தேங்காய் பால் பிரியாணின்னு சொல்லலாம், இல்லை தேங்காய் பால் சாதம் சொல்லலாம், பிரிஞ்சி புலாவ் எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்மளோட விருப்பம்தான். வந்து ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டா வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதனா வந்து நம்ம குழம்புலாம் வச்சா கூட நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவிலாம் வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் அன்றைக்கி வைக்க முடியாது, வேலைக்கிழமை. அதனால் சரி, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வந்து வெஜிடேரியனாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு நம்ம எப்பவுமே வந்து மீல் மேக்கர் பண்ணும்போது பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறத விட சுடு தண்ணியில் ஊற வச்சா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் ஏதாச்சும் தூசி இருந்ததுன்னா கூட வந்துடுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து சட்னிக்கு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே வச்சுருக்கேன். காஃபி வந்து நம்மளுக்கு உட்காந்து குடித்தா தான் பிடிக்கும். இருந்தாலும் வந்து இன்றைக்கி நின்றுட்டே குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சுன்னா வந்து ஒன் பாட் ரெஸ்ட் மாதிரி பண்ணிவிடுவேன். இன்றைக்கி அதுதான்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து லேட்டாக எழுந்திரிச்சது தான் தப்பு. அதனால தான் காலையில் எழுந்திரிக்கும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து வேலை செய்யும் போது எப்போ எழுந்திரிச்சாலும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். நம்ம வந்து இதை வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டே வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெக்கார்ட் ஆகுதா என்னன்னு அது வேறு ஒரு பக்கம் டவுட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து ஆஃப் ஆகிடும். அது தெரியாமையே நம்ம வந்து சமைச்சிட்டு இருந்தால் அதுவும் வந்து வேஸ்ட் ஆகிடுன்ற மாதிரி எல்லாமே கவனித்து பார்க்கறதுனால கொஞ்சம் நேரம் ஆகிடும். அதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விடியற்காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து போட்டு வச்சுட்ருக்கேன். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, மிளகாத்தூள், தனியா பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இது வரைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி வேணுன்ற அளவுக்கு வந்து நம்ம பஜ்ஜிலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு கூட வெளியில் வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். வெளியில் வச்சா வந்து கொஞ்சம் மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். உடனே ஃப்ரை பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அது நல்லா வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி வந்து கலர் மாறணும். மாறினா தான் நல்லாயிருக்கும். அதை நம்ம சும்மா வெறுமனே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இது நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வாரம் வாரம் செய்யும்போது நானுமே அது சும்மாவே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸுக்குமே வந்து ரோஷன் மித்தி 2 பேருமே அதே குடும்பமான்னு கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். அப்படி இல்லைனா லைட்டாக வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கர். இப்போ வந்து சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து தக்காளிலாம் எதுவுமே போட வேணாம். நான் முன்னாடி நிறைய விலாகில் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து ரொம்ப டீட்டெயிலெல்லாம் சொல்லவே இல்லை. 4 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். புதினா போட்டிருக்கேன். தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் நார்மலாக வந்து கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் எடுத்த தண்ணியுமே வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குலைவாக இருக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். வந்து சீரக சம்பா வந்து கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. வந்து அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சரி, அங்கே போயிட்டு வாங்கிட்டு வர முடியல. அதனால் சரி பிரியாணி அரிசியே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுருந்தேன். அது நார்மலாக வந்து 2 கப்புக்கு 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சாலுமே கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்காது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் குலைவா வெந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். ஆனால் அதுவே நல்லா கரெக்டாக இருந்தது. நம்ம இந்த டைமில் வந்து தம் போட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சிச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா மேலே தண்ணி இருக்குது, அப்போயே போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே வந்து இது பிரியாணி மசால் வேறு எதுவுமே போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். இது அப்படியே வந்து தம் பண்ணி வச்சிடலாம். இது பெரிய பர்னர்ன்றதுனால ஞாபகமே இல்லாமல் இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி அடுப்பு மாற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். வேர்க்கடலை வந்து சட்னி அரைச்சிட்டேன். பச்சை பயிறு வந்து ஸ்நாக்ஸுக்குமே வந்து தாளித்து கொடுத்துட்டேன். 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. இப்போ அவங்களே போய் குளிச்சுட்டு வராங்க. அந்த வீட்டிலலாம் வந்து நித்தியை நான் தான் குளிக்க வைக்கணும். தினமுமே கத்திட்டே இருப்பா கிச்சனில் வந்து, அம்மா குளிக்க வைங்கம்மா குளிக்க வைங்கம்மான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மேடம் என்னை தொல்லையே பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டால் இங்கே வந்து ஷவர் இருக்குது. அதனால் அவங்களே குளிச்சுக்கிறாங்க. ரோஷன் வந்து நார்மலாக எப்போவுமே அவனே தான் குளிச்சுருவான். அவன் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் பழகிட்டேன். அவனுக்கு அவனே குளிச்சுருவான். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தலைக்கு ஊற்றணுன்னா மட்டும்தான் எப்போயாச்சும் ஒரு டைம் போவான். அப்போ கூட அவன் வேணாம்மா நான் குளிச்சுக்கிறேன்னு தான் சொல்லுவான். நெத்திக்கு மட்டும்தான் நான் கூடவே நின்றுட்டு இருக்கணும். எந்த இடம் போனாலும் சரி, அம்மா நீங்கள் வாங்க, அம்மா நீங்கள் வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீட்டில் வந்ததுலேருந்து குளிக்கிறதுக்கெலாம் என்னை கூப்பிட்றதே இல்லை. அப்படியே மேடமே போய் குளிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குது. அதுக்குள்ளே சரி இவங்களுக்கு லஞ்செல்லாம் கட்டிட்டேன். அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. காலையில் வந்து 2 பேருக்கும் மினி இட்லி மாதிரி வச்சுட்டேன். நம்ம வந்து நார்மலாக இட்லி ஊற்றி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குட்டி குட்டி இட்லி ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. இட்லி சாப்பிட்றது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் வேறு வழி இல்லை. தோசை அவங்களுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. தோசைலாம் வேணாம், ஊற்றவே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி இட்லி ஊற்றிட்டு சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கான நாள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து நாளையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடும். நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியல. சரி என்ன பண்ணுறது. சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்ப்போம்.